அதனாலதான் ஆழ்வார் பாசுரத்தில் விடாம சொல்லச்சே தயரதன் தன் குலமதலாய் குலசேகர ஆழ்வார் பாடுறார். மற்ற ஆழ்வார்கள் பாசுரம் தசரதனுக்கு மதலை, தசரதனுக்கு குழந்தை, எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன் உலகம் புக்க தீரான்னு குலசேகர ஆழ்வாருடைய பாசுரம். எல்லையில்லாத கல்யாண குணங்கள், எல்லையில்லாத சீர் படைத்தவர் தசரதன். எல்லையில் சீர் தயரதன் தன் குலத்துக்கு முதலாக தோன்றினார். எல்லையில் சீர் தயரதன் தோன்னித்தது முதலா கடைசியில தன் உலகம் புக்கதீரா திரும்ப வைகுந்தத்துக்கு போற அளவுக்கு தசரதனுடைய சீர், தசரதனுடைய குணங்கள் அப்பாட்ட இருந்தா பிள்ளைகிட்ட வருது. அவரிடத்திலேருந்து சொத்தா பெத்துட்டார். அது சரி சுவாமி, அப்பாவுக்கு 4 பிள்ளைகள்னா இருந்தா, இவர் மட்டுமா இருந்தார்? தசரதனுடைய சீர் முழுக்க வரணும்னா 4 பேருக்கு வந்திருக்கலாமே. இல்லை, அப்படி வச்சுக்க வேண்டாம். ஒரு பக்கம் தசரதனுடைய சீர், இன்னொரு பக்கம் கௌசல்யனுடைய சீர். கௌசல்யக்கு இருக்கிற குணங்கள்னால் அப்ப ஒருத்தருக்கு தானே. கௌசல்ய ஒரு பிள்ளை தானே பெத்தா. மற்ற பேர்னாலும் இப்படி பாருங்க, சுமித்திரைக்கு 2 குழந்தைகள். அதனால ஒரு லக்ஷ்மணன் காட்டுக்கு போயிட்டாலும் இன்னொரு சத்ருகனன் போல, அவ பாடு தேவையில்லை. கைகைக்கு ஒரே பிள்ளை தான், ஆனா அந்த ஒருத்தனும் போல, அதனால அவ பாடு தேவையில்லை. கௌசல்யக்கு ஒரே பிள்ளை, அவன் விட்டுட்டு போயிட்டானே. அப்ப இருக்கிறதுலே தியாகம் பண்ணதாரு கௌசல்ய தானே. தசரதனுக்கு அப்படி இல்லையே, கூட 2 பேர் இருக்காளே. 2 பேர் காட்டுக்கு போயிட்டாலும் மற்ற 2 பேர் உண்டு. அதனால தசரதனுடைய சீர்னு ஒண்ணு சொல்லலாம். இல்லை, கௌசல்யனுடைய குணங்கள் அத்தனையும் தான் ராமனுக்கு சீர். அதுதான் ஸ்திரீ தனமா மாத்திரு தனமா அம்மாவனுடைய சொத்தா கிடைச்சது. இதை பல இடங்கள்லையும் பார்க்கலாம். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினான்னு ஸ்லோகம் ராமன் அவதரிக்கிறார். அதை கொண்டாடுறச்சே வால்மீகி சொல்றார், கௌசல்யா சுசுபேதேன, கௌசல்ய பெத்தாள், தசரதனை நகர்த்தி வச்சுட்டார். அது எப்படி சுவாமி? கௌசல்ய பெத்தாள்னா அவளுக்கே பெருமையானால், ஆமா அவளுக்கு தான் பெருமை. அதைத்தான் விஸ்வாமித்திரரும் கூறினார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை எழுப்ப செய்து தானே சொன்னார் கௌசல்யா சுப்ரஜா ராம. ஆனா கார்த்தால 4:15 மணிக்கு அவர் எழுப்ப ஆரம்பிச்சார். மணி 6:15. அந்த ஸ்லோகத்துல இதையே சொல்லிட்டு இருக்காராம். கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாக. சுப்ரஜாகனால் நன்கு பெற்றாள்னு அர்த்தம். நல்ல குழந்தை பெற்றாள். இதைத்தான் பெற்ற வயிற்றுக்கு பட்டம் வாங்கி கொடுத்தல்னு சொல்லுவா. ஒவ்வொரு பிள்ளையும் பொண்ணும் அது வாங்கி கொடுக்கணும். யார் நம்மளை பெற்றிருக்காளோ அந்த வயத்துக்கு ஊரே கொண்டாடும்படிக்கு ஏற்றம் சொல்ல வேண்டாமா? பெத்திருக்கானேன்னு யாரும் சொல்லவே மாட்டா, பெத்திருக்காளேன்னு தான் சொல்லுவா. அது நல்லதா இருக்கட்டும் தீயதா இருக்கட்டும். பிள்ளை நல்லதா இருந்தாலும் பெத்திருக்கா பாருன்னுவா, பிள்ளை தீயதா இருந்தாலும் இப்படி போய் பெத்திருக்காளேன்னு விடுவா. ஏன்? அவருக்கு தந்தை இருக்காருன்னால் யாரும் உலகம் கண்டே கொள்ளாது. யார் வயிற்றிலிருந்து ஒருத்தன் வந்து பிறந்தானோ அவனுக்கு தானே ஏற்றம். அதனாலதான் கௌசல்யா சுப்ரஜாக, தசரதன் நல்ல பிள்ளையாக பெற்றான்னு இந்த விஸ்வாமித்திரர் சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறார். கௌசல்யா சுப்ரஜாக, என்ன அழகா பெற்றிருக்கா, இப்பேற்பட்ட குழந்தைய பெற்றிருக்கான். 5:15 ஆச்சு, 5:45 ஆச்சு. ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை அவர் சொல்லவே மறந்து போயிட்டார். ராமா, காலை சூரியன் உதிக்க போகிறான், எழுந்திருன்னு சொல்ல வேண்டாமா? உத்திட்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்கிகம். உன்னுடைய அன்றாட அலுவல்களை பார்க்கணும், நித்திய கர்மானுஷ்டானம் பழுதுபடுகிறது, எழுந்திருந்து சொல்லணும். சொல்லவே இல்லை. 4:15 பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்ப ஆரம்பிச்சார். கௌசல்யா சுப்ரஜாக, கௌசல்யா சுப்ரஜாகன்னா பார்த்து பார்த்து பேசி ஓயவே இல்லை அவருக்கு வாயி. ஏன்னா அத்தனையும் கௌசல்யனுடைய பிரபாவம் தானே. தசரதனிடத்திலேருந்து பெற்றானால் பெற்றார். ஆனா கௌசல்யனிடத்துல தான் விசேஷ குணங்களை பெற்றார். அவளுக்கு தான் ஆனந்தமே. அத்தோட நேர சீதா சரித்திரத்துக்கு போவோம். யாரா இருந்தாலும் கல்யாணமான பிற்பாடு தன்னால தான் கணவனுக்கு பெருமைன்னு சொல்லிடுவா. அப்பா அம்மா விஷயத்தை ரொம்ப இழுக்கவே மாட்டா, ஒத்துக்கவும் மாட்டா. நிஜத்திலேயே சீத்தையால தான் ராமனுக்கு பெருமை. அதையும் இத்தனை நாள் பார்த்துட்டோம். சீத்தையை பக்கத்தில் உட்கார்த்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காருனாலே ராமகுணங்களுக்கு சீத்தை தான் நிதானம், சந்தேகம் இல்லை. ஆனா அவ ஹனுமானிடத்துல சொல்லும்போது இந்த அழகான ஸ்லோகம், கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதய. ஹனுமானிடத்துல அசோகவனத்துல சீத்தை வெளிப்படுத்தின ஸ்லோகம். அவ ஹனுமானிடத்துல சொல்றா, எனக்காக ஒரு தடவை போய் ராமனை வணங்கு. அடியேனே போய் வணங்கத்தானே போறேன் தேவி. இல்லை இல்லை, ஒரு தடவை உனக்காக வணங்கிக்கோ, ஒரு தடவை எனக்காக வணங்கிக்கோ. நான் சொன்னேன்னு சொல்லு. என்ன சொல்லணும்னு செய்தி கேட்டார். இந்த செய்தியை சொல்லுன்னு சீத்தை சொல்லிட்டா. கதி கலங்கி போயிட்டார் அவர். இப்படியெல்லாம் நீ அவனும் ஒத்துமையா இருக்கிறச்சே ஏகாந்தமா இருக்கிறச்சே பேசினா சரி,
நான் குறுக்க சிக்கின்றேனா என்னிடத்துல இது எல்லாத்தையும் போய் கேளுன்னா அவர் கோச்சு விட்டாருனா கணவனுக்கு மனைவிக்கும் சண்டை வந்துடும், அப்பாவுக்கும் அப்பாவுக்கும். நடுவில் 10 வயசு பிள்ளை சிக்கிக்கும். உங்கள் அப்பாட்ட போய் சொல்லு அப்படின்னு இவர் சொல்லுவோம், உங்கள் அம்மாட்ட போய் இப்படின்னு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த பிள்ளை இப்படியும் பார்க்கும் இப்படியும் பார்க்கும் இப்படியும் பார்க்கும். என்னது பார்க்கும்? இவர் சொன்னால் அவ கோச்சுக்கு போறா, அவர் சொன்னால் இவர் கோச்சுக்கு போறா. அந்த 10 வயசு குழந்தையாட்டம் தான் ஆஞ்சநேய சுவாமி. வந்தா இவ தங்கோவத்தெல்லாம் ராமனிடத்துல காட்டி சொல்லி அனுப்புறா. நான் போய் கேட்டேன்னு கேளு, தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச, என் விஷயமா அவரிடத்துல சௌக்கியமானு கேளு. அப்படின்னா நீ சௌக்கியமா இருக்கியே, என் சௌக்கியத்தை பார்க்கலையேன்னு அர்த்தம். அதுக்கு உள்ள அர்த்தம் இருக்க. பல்ல கடிச்சு 2 பேர் உட்காந்துருக்கா, இவர் ரொம்ப நல்லவர் இப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தினேன்னா பக்கத்துல இருக்கிறவர் சேர்த்து வச்சு தீயவர்னு அர்த்தம் இல்லையா? நான் சொல்றதுக்கே அதான அர்த்தம். பல்ல கடைச்சின்னு அந்த சுவாமி வந்திருந்தார், நன்னா வந்தார் அப்படின்னா நீ நன்றா இரு அப்படிங்கிறத 2 விதமா சொல்லலாம். நன்னாருன்னு சொல்லலாம், நன்னாரு அப்படின்னு சொன்னாலே கேட்டே போன்னு அர்த்தம். நான் என்னவா வச்சுன்னு எப்படி சொல்றேனோ அதை வச்சு தானே எல்லாமே. அதை போல ஹனுமான் இடத்துல சீதை சொல்லும்போது அவர் என் விஷயமா ஒரு தரம் போய் வணங்கினேன்னு சொல்லு, தம் மமார்த்தே சுகம் பிரிச்ச, என் விஷயமா ஒரு தரம் சுகமா இருக்கீரான்னு கேளு. யாரிடத்துல கேட்கணும்னு கேட்டார் ஹனுமான். ஸ்லோகத்தை திரும்பி சொல்லி பாருங்க. கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி, எங்க மாமியார் ரொம்ப தாராள மனசு கொண்டவள். நாட்டு பொண்ணு கொண்டாடுறா, மருமகள் கொண்டாடுறது. கௌசல்யா லோகபர்த்தாரம் மனஸ்வினி, என் மாமியாருக்கு எவ்வளவு பெரிய விசாலமான மனசு தெரியுமோ, உலகத்தையே காப்பதற்காக ஒரு பிள்ளையை பெற்றாள். கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி, உலகத்துக்கே பர்த்தான உலகத்துக்கு ரட்சகன், லோகத்தையே ரட்சிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றாள். தேவலையே நன்னத்தனை கொண்டாடுறா, சுருடலாம் போல் இருக்கேன்னு ஆஞ்சநேயர் நினைச்சிருந்தார். அப்புறம் தான் அவர் எவ்வளவு சாமர்த்தியக்காரர். ஒரு மூலையில உட்காந்து பார்த்தார். என்னதான் சொல்லியிருக்கா இந்த சீதை, இப்படியே போய் மொத்தத்தையும் ஒப்பிச்சுடலாமா இல்லை வடிகட்டி ஒப்பிக்கணுமா? அது தூதன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ வேகத்துல சொன்னது எல்லாத்தையும் போய் அங்க சொல்ல போக, அவன் வேகத்துல சொன்னது எல்லாத்தையும் இவள்கிட்ட சொல்லி அதெல்லாம் பண்ணவே இல்லையா ஆஞ்சநேயர். எதை எங்கெங்க சொல்லணுமோ வம்பே விலைக்கு வாங்க கூடாதோ அப்படி பார்த்து தான் பேசிட்டு வந்தார். இவ பேசினதை சற்று யோசிக்கிறார். லோகபர்த்தாரம் கௌசல்யா சுஷுவே, உலகத்தையே பரிக்கக்கூடிய ராமனை என் மாமியார் பெற்றாள்னால் அந்த உலகத்துக்குள்ள நானும் ஒத்தி உண்டா கிடையாதா கேளுன்னு அர்த்தம். உலகத்தை ரட்சிக்கும் பொருட்டு என் மாமியார் ஒரு மகனை பெற்றிருக்கிறார்னால் லோகபர்த்தான்னு அவருக்கு பேர். லோகத்தையே ரட்சிக்கிறவர், லோகத்துக்குள்ள நான் உண்டா இல்லையா? என்னை மட்டும் ரட்சிக்காம விட்டுட்டால் அப்ப ராமனிடத்துல சொல்லு, எனக்கு ஒரு கஷ்டம்னா இவருக்கு மனசு ஒன்றும் பாதிக்காது. ஏன் என்ன பட்டால் இவர் கவலையே பட மாட்டார். அவ அம்மா பட்டா ரொம்ப படுவர், அது நன்னா எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் சொல்லு, உங்க அம்மா ஆசைப்பட்டு உலகத்தையே காப்பாத்துறதுக்காக உன்னை பெத்தாளே ராமா, அந்த ஆசையை நீன்னு நிறைவேற்றலையாமேன்னு கேளு. ஏன்னு ராமன் கேட்பார். ஒருத்தி பாக்கி இருக்கேன்னு சொல்லு. லோக பர்த்தாவாத்தானே பெத்தார், நீ லோகத்துக்குள்ள ஏன் ஒருத்தியை விட்டுருக்கியே, அதனால நீ எப்படி அம்மா சொன்னது பேச கேட்டதாகும் நான் கண்டிப்பா ஓடி வந்துடுவார். ஏன்னா கௌசல்ய ஒன்று ஆசைப்பட்டா இவர் விட்டே வைக்க மாட்டார். அப்படியாவது என்னை வந்து ரட்சிக்கிறாரா பார்க்கட்டும். இதெல்லாம் ஒரு சொல்லுதாங்க இருக்கு. ஆனா அந்த சொல்லுக்கு அப்படியே வால்மீகி பகவான் என்ன யோசிச்சிருப்பார், இவர் சொன்னது ஹனுமார் சொன்னது அதெல்லாம் வியாக்கியானத்தை வாசின்னு போனா இவ்வளவு ஆனந்தமான அர்த்தங்களா பார்த்து பேசியிருக்காளா. ஆனா அதை படிச்சுட்டு இப்படி நாமும் பேசலாம்னு இங்க இருக்கிறவா முடிவுக்கு வந்துட வேண்டாம். அது சீத்தை பேசினா நன்னா இருக்கும், நாம பேசினா நன்னா இருக்காது. ஒருத்தர் சொல்லலாம், ஜனகன் அப்புறம் வரவே இல்லை சுவாமி, கல்யாணம் பண்ணி கொடுத்தார், இவ்வளவு வம்பு தும்பு நடந்தது, ஒரு எட்டு வந்து பார்த்தாரா பத்திரா, அதை போல மாமனார்னா இருக்கணும் இப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இங்க இருக்கிற மாமனார் சொல்லுவார், மருமக ராமனை போல இருந்தா நாங்கள் அந்த மாதிரி இருக்கோம். நம்ம திருப்பி சொல்லணும், பொண்ணு சீதையை போல இருந்தா தாராளமா நாமும் இருக்கோம். யாரும் இருக்க போறது இல்லை. இங்க ராமனும் இல்லை சீதையும் இல்லை, ராம பக்தர்களா சீதா பக்தர்களா இருந்தா போதும். நாம ராம பக்தன், நாம ராமன் ஆயிட முடியுமா, சீதை ஆயிட முடியுமா? அதனால கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம் மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதய. கடைசியில சீதை சொன்னதை பார்த்தால் அவள் சம்பந்தத்தால குணங்கள், தசரதனாலே குணங்கள், கௌசல்யாலே குணங்கள். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் என்று குலசேகராழ்வார் 10 பாசுரங்கள் பெருமாள் திருமொழி 8வது பதிகத்தில் எல்லாம் ராமனுக்கு தாலாட்டாவே பாடினார். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே, கௌசல்யனுடைய மணிவயிறு வாய்த்தாள். அதனால அவருடைய குணங்கள் எல்லாம் ராமனுக்கு, சீதையினுடைய நிதானம், அவள் தொடர்பால ராமனுக்கு குணங்கள். கடைசியில் அவருக்குன்னு குணம் உண்டா இல்லையானால் இவ எல்லாருமே அவருடைய சொத்து தானே.
அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சீதையா இருக்கட்டும், கௌசல்யா இருக்கட்டும், தசரத நாட்டு எல்லாம் ராமபிரானுடைய சொத்து. இவர்களால தான் பெருமை பெற்றாப்புல லோகம் முழுக்க நம்ப வச்சிருக்காரே. பகவானுக்கு பிரம்மத்துக்கு தன் சொத்து தன்னுது, எல்லா குணங்களும் தன்னுது. ஆனா சீதையால தான் குணம், தசரதனால தான் குணம், கௌசல்யால தான் குணம்னு இத்தனை தூரம் இழகி வந்து இறங்கி வந்திருக்காருனால் அது ராமனுடைய சௌசீல்யம்ங்கிற குணத்தையே குறிக்கும். இந்த குணங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணார். அதனாலே அயோத்தியா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நினைச்சிக்கவே வேண்டாம். இது ஒரு பெரிய குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம். கௌசல்யாகட்டும், ஆறா இருக்கட்டும். கடைசியில் ஆண்டாள் பாடின ஒரு பாசுரம், ரொம்ப நேரம் இல்லை, நான் 5 நிமிஷம் தான் இருக்கு, சொல்லி என்னன்னு முடிச்சுடுறேன். மனத்திக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாறு மறிந்து ஏலோர் எம்பாவாய்னு திருப்பா பாசுரம். மனத்திக்கினியான்னு ஆண்டாள் ராமனை கொண்டாடுகிறாள். யார் மனத்திக்கினியான்? எப்படி மனத்துக்கினியான்? குணங்களால் மனத்துக்கினியான். ஒத்தொத்தருடைய மனசுக்கு ஒவ்வொன்றுத்தால இனியவராக இருந்திருக்கார். தசரதனுடைய மனத்துக்கினியானா ஆரம்பிக்கச்சே ஒன்று பார்த்தோமே, நாரதர் மனத்துக்கினியான். அதனால மனத்துக்கினியானா இருந்துதான் ஜெயிக்கிறார்னு வச்சுங்க. ராமன் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெயதி ஜெயத்தின்னு சொல்லணும்னா ஜெயிக்கிறார். எது கொண்டு? மனத்துக்கு இனியவரா இருந்து நம்ம மனத்தையும் கண்களையும் ஜெயிச்சு விடுறார். நாரதருடைய மனத்துக்கு இனியவரா இருந்தாரா? 16 குணங்களால இனியவரா இருந்தார். தசரதன் மனத்துக்கு இனியவரா இருந்தாரா? வா போகு வா இன்னும் வந்துருகால் கண்டுகோ மலராள் கூந்தல் வெய் போலும் எழில் தோழி தன்பொருட்டா விடையோன் தன் வில்லை செற்றாய். குலசேகராழ்வாருடைய பாசுரம். ராமா போன்னு வரான், ராம அப்படி ஓடுவனும். 5 வயசு குழந்தை, பின்னழகெல்லாம் சேவிப்பலாம். 60,000 வயசா இருந்த தசரதனுக்கு 6,000 ஆயிடுத்தான். தசரதன் 60,000 வருஷம் இருந்தார். ராமன் போகிறச்சு அழகை பார்த்தோன்னு இவருக்கு இளம மீண்டு கொடுத்தான். வந்துருகால் கொண்டு போ ராமா வான்னு வரான். முன்னழகெல்லாம் தெரிய ஓடி வரைச்ச 6,600 ஆயிடுத்தான். திரும்பி போன்னு வரான். திரும்ப பின்னழக சேவிச்சு 660 ஆயிடுத்தான். கைகேயி உன் கணவனுக்கு 60,000லேருந்து 60 ஆயிடுத்தே, ராமனை முன்னும் பின்னும் சேவிச்சே வயசு குறைஞ்சிருக்கே, இப்போ நீ ராமன் அனுப்பிச்சுட்டியானா எனக்கு திரும்ப 60,000 ஆயிடும். எந்த மனைவிக்கு தான் கணவனுக்கு வயசாகிறது பிடிக்கும்? பிடிக்காது இல்லையா? அப்படின்னா எனக்கு இளம திரும்பி வந்திருக்கே, எதுக்கு ராமன் அனுப்பிச்சுடுறேன்னால் தன் அழகாலும் தன் இளமையாலும் ராமன் தசரதனுடைய மனத்துக்கு இனியவரா இருந்திருக்கார். கௌசல்ய மனத்துக்கு இனியவர், பரதன் மனத்துக்கு இனியவர். அவ்வளவு ஏன், ரிஷிகள் முற்றும் துறந்த முனிவர்கள் தண்டகாரண்யத்துல வசிக்கிறார்கள். ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழைகிறார். அவ பார்த்தோன்னே கொண்டாடுறா. எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. ராமா எங்கள் வியப்பு, இந்த மாந்தோல் மரவரிய நானும் 500 வருஷமா கட்டிட்டு பாக்குறேன், எனக்கு நன்னா இல்லை. ஆனா நீ இதுக்காக பிறந்தவனே இல்லை, நீ பட்டு பீதாம்பரத்துக்காக பிறந்தவன். ஆனா இந்த மாந்தோல் என்னமா உங்ககிட்ட பொருந்திருக்கு. இந்த ஒப்பனை அழக நாங்க எங்கேயுமே பார்த்தது இல்லையே, எங்க கண்ணெச்சிலே பட்டு விடும் போல் இருக்கிறதே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படின்னு ரிஷிகள் எல்லாம் பாட்டிருக்கணும்னால் தன் அழகால் முற்றுந்துறந்த முனிவர்களையும் வசீகரிக்கிறார். அவ்வளவு ஏன், சூர்பனக அரக்கியும் வசீகரித்து விட்டார். சூர்பனக கொண்டாடி இருக்கா, தாரை கொண்டாடுகிறாள். தம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச க்ஷிதிக்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷ. இதெல்லாம் வாலி போயிட்டான். பெரிய வில்லும் கையுமா ராமன் நிற்கிறார். வசுட்டு போகணுங்கிறதுக்காக வந்தா தாரே, ஆனா வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். தம் அப்ரமேயஸ்ச, என் புத்தி கேட்டாத பெருமை படைத்த ராமா. துராசதஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச, யார் உன் கீர்த்தி எவ்வளவு குறைக்கணும்னு பார்த்தாலும் குறைக்கவே முடியாத கீர்த்தி படைத்த ராமா.